ஹோண்டா டியோ BS6 வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிக்கப்பே ஆகலை. இதில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஐலிங்லாம் ஆடும். ஆனால் ரேஸ் பண்ணால் எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் அவ்வளோதான், இதுக்கு மேலே ரேஸ் ஆகாது, சுத்தமாக ரைஸ் ஆகாது. இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் காயில், ஃபியூல் பம்ப் ஃபில்ட்ரு, இன்ஜெக்டரு எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்ட்ரு ப்ளக் எல்லாம் செக் பண்ணியாச்சு. எல்லாமே செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வண்டி ரைஸ் ஆகலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டேப்பட் தான் இதில் ப்ராப்ளம். அட்ஜஸ்ட் வால்வு வந்து கரெக்டாக இருக்குது, டயக்ராம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்லெட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது பாருங்கள். இந்த ரோலர் வந்து போயிடுச்சு. இந்த ரோலர் சுத்தமாக போனதுனால இன்லெட் வால்வு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை, சும்மா லைட்டாக தான் ஓப்பன் ஆகுது. லைட்டாக ஓப்பன் ஆனால் லைட்டாக தான் பெட்ரோல் உள்ளே போகும். ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் தான் நமக்கு வந்து தேவையான அளவு பெட்ரோல் உள்ளே போகும். பெட்ரோல் தேவையான அளவு உள்ளே போகிறதுனால வண்டி பிக்கப் ஆகலை. நம்ம இந்த ரேகராம் மாற்றோம்னா வண்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உடஞ்சி போன அந்த ரேகராமை மாற்றிட்டோம். இந்த ரோலர் பேரிங் சுத்தமாக போயிடுச்சு. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துலாம். வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது, ஃபுல் த்ராட்டில் ஆகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.